பக்தி ஒன் டுடே யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு ஜோதிடர் விசாகன் பிச்சையின் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக வழிபாட்டிலே முக்கியமான தெய்வமாக சமயபுரம் மாரியம்மன். இந்த சமயபுரம் மாரியம்மன் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக மக்களால் நம்பப்படுகிறது. அங்கே சென்று வந்தவர்களுடைய அதை பற்றிய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது நாம் மெய் சிலிர்த்து போகக்கூடிய அளவிலே இருக்கும். உணர்வு பூர்வமாக சமயபுரம் சென்று வந்தவர்கள் வாழ்க்கையினுடைய அத்துணை இடர்பாடுகளையும் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெறுவார்கள். வாழ்க்கையினுடைய துன்பங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலையும் வல்லமையையும் அந்த அம்பாள் நமக்கு அருள்புரிய காத்திருக்கிறார். சரி, இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு எத்துணை பெயர்களை கொண்டவராக இருக்கிறார். மகமாயி, ஆயிரம் பெண்ணுடையார் மற்றும் சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தால் ஆகிய பெயர்களை கொண்டவர் தான் சிறப்பு பெயர்களை பெற்ற இந்த சமயபுரம் மாரியம்மன். இந்த சமயபுரம் மாரியம்மனை நாம் தரிசிப்பதால், அங்கே சென்று வழிபாடு செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அதாவது நீங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துயரத்தில் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு முறை நீங்கள் சென்று அங்கே அந்த மண்ணை மிதித்து அந்த அம்பாளை மனமுருக நீங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு மாபெரும் சக்தியாக உங்களை காக்கக்கூடிய தெய்வமாக அம்பாள் விளங்குவார். சமயபுரம் இந்த ஆயிரம் கண்ணுடைய 8 கை அம்மனாக அருள் புரிகிறார். அப்ப இந்த சமயபுரம் மாரியம்மன் 8 கைகளை கொண்டவர். 8 கைகளில் பாருங்கள், கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் என 8 விதமான ஆயுதங்களை ஏற்றியவளாக இந்த அம்மன் நமக்கு காட்சி தருகிறார். இந்த அம்மனை வழிபடுகின்ற பொழுது மனதிலே இனம் புரியாத ஒரு பயம், செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, தொழில் செய்பவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நிறைய கண் திருஷ்டிகள் இருப்பது என்பது பொதுவானது. ஆக கண் திருஷ்டி என்பது மிகவும் மோசமானது. ஆக இந்த கண் திருஷ்டியை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் பொறாமைகள் போட்டிகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். எதிரிகள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலே எதிரிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாந்திரீக தாந்திரியங்களை செய்திருந்தாலும் சரி, நீங்கள் எதற்கும் எங்கேயும் நீங்கள் சென்று மாந்திரிகளை சந்தித்து பல லட்சக்கணக்கிலே செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அதையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஆற்றலை வழங்கி அத்தனையும் காப்பாற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் சமயபுரம் மாரியம்மன் காத்திருக்கிறார். அம்மா என்று நீங்கள் குரல் கொடுத்தால் ஓடோடி வந்து உங்களை காக்கின்ற தெய்வமாக, உங்களை காக்கின்ற தெய்வம் அந்த சமயத்திலே உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு ஆறுதலை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக சமயத்தில் கை கொடுப்பவர் தான் சமயபுரம் மாரியம்மன் என்று நாம் அருமையாக சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மாரியம்மனாக அந்த சக்தி மிக்க ஆற்றல் கொண்ட அந்த சமயபுரம் மாரியம்மன் மக்களுக்காக பக்தர்களுக்காக விரதம் இருக்கிறார். அதைத்தான் பச்சை பட்டினி விரதம். இந்த பச்சை பட்டினி விரதம் இருந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் நம்மை காப்பாற்றுகிறார். எப்பொழுது என்று சொன்னால் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளிலே விரதம் இருக்க துவங்குவார் அன்னை சமயபுரம் மாரியம்மன் நமக்காக பக்தர்களுக்காக விரதம் இருந்து நம்மை காப்பதற்காக அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலையிலே அவருடைய திருவுருவத்தை நீங்கள் அம்மனை தரிசிப்பதற்கு செல்லுவதற்கு முன்னாலே வலதுபுறத்திலே 3 விநாயகர்கள் இருப்பார்கள். சமயபுரத்திலே 3 விநாயகர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஞான சக்தி மற்றும் இச்சா சக்தி, கிரியா சக்தி, இந்த 3 சக்திகளுக்கும் ஒவ்வொரு இறைவனாக 3 விநாயகர்களை அங்கே பிரதிஷ்டை செய்து காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் அவருடைய ஆலோசனையின் பேரில் அங்கே 3 விநாயகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த 3 விநாயகர்களை நாம் வணங்கிவிட்டு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கின்ற பொழுது ஏற்படுகிற அந்த மெய் சிலுக்கக்கூடிய அனுபவம் என்பது நீங்கள் நேரிலே சென்று தரிசிக்கும் பொழுதுதான் கிடைக்கும். அந்த உணர்வு பூர்வமான தரிசனம் என்பது உங்களுடைய உள்ளங்களை தெளிவுபடுத்தி உள்ளங்களிலே இருக்கிற பயத்தை விலக்கிவிடும். அந்த அம்மனுக்கு முன்னாலே அம்மனுக்கு தலையிலே 5 தலை நாகம் படம் எடுத்தபடி இருக்கும். அந்த 5 தலை நாகத்தை நீங்கள் பார்த்து ஒரு நிமிடம் நீங்கள் சிறப்பாக தரிசனம் செய்கின்ற பொழுது ராகு கேது என்கின்ற நவக்கோள்களிலே ஏற்படுகிற அந்த இடர்பாடுகள் முழுமையாக நீங்கிவிடும். அப்ப ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அச்சம், உங்கள் ஜாதகத்திலே ராகு கேதுவால் ஏதாவது தொந்தரவு இருக்கும் என்று சொன்னால், ஜோதிடத்தில் நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்கும் செல்ல வேண்டியது. சமயபுரம் மாரியம்மனுக்கு சென்று அங்கே
அம்மனை தரிசிக்கின்ற பொழுது தலைமையில் இருக்கிற அந்த நாகத்தை பார்த்து நீங்க வணங்கி விட்டால் உங்களுக்கு அத்துணை துன்பங்களும் அத்துணை தடைகளும் விளையும். நிச்சயமாக நீங்கள் சென்று அங்கே வழிபட்டு வர வர தொழிலே இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒற்றுமை அனைத்தும் கிடைக்கும். எல்லாவற்றையும் மேலாக அம்மனை தரிசிக்கும் பொழுது நோய் விலகி போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ மாரியம்மனை நீங்கள் வழிபட மனதிலே இருக்கிற குறைகள் நீங்கிவிடும், உடலிலே இருக்கிற குறைகள் நீங்கிவிடும். மருத்துவர்களை நீங்கள் நாடி சென்றாலும் நல்ல மருத்துவர் உங்களுக்கு சரியான பாதையை காட்டி கொடுத்து விடுவார். நல்ல மருத்துவர் யார் என்பதை அந்த அம்மன் உங்களுக்கு தத்ரூபமாக உங்களுக்கு காட்டி கொடுப்பார். நல்ல மருந்துகளை உங்களுக்கு அந்த மருத்துவர் எழுதி கொடுப்பார். ஆக கண்ணுக்கு தெரியாத நோய்களை கூட கண்டறியக்கூடிய ஒரு வித்தையை மருத்துவர் வைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு சரியான நேரத்தில் அது கிடைக்க வேண்டும். அவருடைய அறிவு புலப்பட வேண்டும், உங்களை பரிசோதிக்கும் போது புலப்பட வேண்டும், உங்களுக்கு அவர் சரியான மருந்துகள் எழுத வேண்டும். ஆக நாம் என்னதான் மனிதன் நம்முடைய அறிவுகளை கொண்டு செயல்பட்டாலும், மருத்துவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தூண்டிவிட்டு சரியாக அந்த நேரத்திலே சமயத்திலே தக்க துணையிருந்து காப்போலாக இந்த மாரியம்மன் விளங்குகிறார். சமயபுரம் மாரியம்மனுக்கு சென்று வந்தவர்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே துன்பங்கள் இல்லை, மகிழ்ச்சிகள் மட்டுமே நிறைத்திருக்கும். நீங்கள் அடிக்கடி சமயபுரம் சென்று வாருங்கள், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து வாழ்க்கையில் சுபமாக வாழுங்கள் என்று சொல்லி அடுத்த காணொளியிலே இன்னொரு ஆன்மீக பதிவிடுகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.